மாடல் உலகத்திலே எல்லாமே மாறி போயிருச்சு. அதுக்கு எங்களை என்னடி பண்ண சொல்ற? நீங்களும் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறுங்கக்கா. என்னடி மாற சொல்ற? வழக்கம் போல காலை வச்சு நடப்போம், அதுக்கு பதிலா தலையில கையை வச்சு நடக்க முடியும்? ஐயோ அக்கா, அதை சொல்லலக்கா. மாடல் மாடலா அவங்கவுங்க என்னென்ன அசசரிஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. அது என்னடி ஆசசரி? ஐயோ ராணியக்கா, ஆசசரி இல்ல அசசரிஸ். ஏதோ ஒரு கழுத. இப்ப என்ன பண்ண சொல்றீங்களே? ஐயோ ராணிக்கா, இத பேச்செல்லாம் கேட்காதீங்கக்கா. ஏதாவது ஏட்டிக்கு போட்டி சொல்லி உங்களை எங்கேயாவது மாட்டி விட போறா பாருங்க. வாடி இவளே, நான் என்ன சொல்றேனே தெரியாம வந்து உன் வேலைய ஆரம்பிச்சிட்டியா? சரி, இப்ப என்னதான் செய்ய சொல்ற? அப்படி கேளு சங்கதிய. மாடல் உலகத்துல எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு, நாமளும் கொஞ்சம் மாறுவோமே. இதத்தான் ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டு இருக்க. எப்படி மாறணும்னு எதிர்பார்க்கற, அதை சொல்லு முதல்ல. அதானே. இழுவ வந்தாச்சா? எப்படி மாறணும் அத சொல்லுடி முத. சொல்லு சொல்லு, சொன்னதை சொல்லு, சொல்லி தரும் பாடத்தை சொல்லு, நெஞ்சுக்குள்ள நீ சொன்ன சொல்லி என்னன்னு சொல்லு. சொல்ல சொன்ன பாட்டு பாடிட்டு இருக்க. பாட்டு பாடவா, ஆட்டமாடவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா? நீ ஆட்ட ஆடு இல்லாட்டி பாட்டு பாடு. நீங்களுக்கு வேலை இருக்கு, நாங்க வீட்டுக்கு போறோம். வாங்க நைனே, வீட்டுக்கு போவோம். ஐயா, நான் 2 வார்த்தை சந்தோஷமா பாடினா உனக்கு பொறுக்காதே. ஐயா, இந்த 10 ரூபா வாட்சி தொல்லை தாங்கவே முடியல. வாட்சி கடை போட்டியா? என் மகன் இனிமேல் இந்த 10 ரூபா வாட்சி வாங்கி கொடுங்கம்மா, வாங்கி கொடுங்கன்னு அழுவே பிடிச்சிருவா. போடி. என்னது 10 ரூபா வாட்சா? யார் சொன்னா இதெல்லாம் 10 ரூபா வாட்சின்னு? பார்த்தாலே தெரியுது இல்லட்டி, இந்த திருவிழா கூட்டத்துல விற்கக்கூடிய 10 ரூபா வாட்சி தானே இது. அதுதான் இந்த மாதிரி கட்டமா அச்சா இருக்கும். அதானே. என்ன நோதானே, இதெல்லாம் ஸ்மார்ட் வாட்சி. நாம தான் ஸ்மார்ட்டா இருக்க முடியும், வாட்ச் எப்படி ஸ்மார்ட்டா இருக்கும்? ஏக்கா, அன்னைக்கு பூமாரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் எடுத்துட்டானே டீச்சர் என்னைய கூப்பிட்டு விட்டா வேணும்ல. அந்த டீச்சர் இதே மாதிரி தான் அச்சு வாட்சி கையில போட்டுருந்தாவ. இது அச்சு மட்டும் இல்ல, இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்லயும் வாட்ச் இருக்கு. ஆனா நான் இப்ப அச்சு வாட்ச் மட்டும் தான் வச்சிருக்கேன். ஓ அப்படியா? இத்தனைக்கு ஆண்ட வாட்சி கேட்டு இவ்வளவு சீன போடுற. என் வீட்டுல எவ்வளவு பெரிய கடிகாரம் வச்சிருக்கேன் தெரியுமா? ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சிருக்க மாதிரி அண்டா தண்டி கடிகாரம் வச்சிருக்கேன்டி. ஏக்கா, என்னதான் அண்டா தண்டி கடிகாரத்தை வெளியில எங்கேயும் போனா தூக்கிட்டு போக முடியுமா? கையில வாட்ச தானே கட்டிட்டு போக முடியும். இந்த வாட்சில உங்களுக்கு அலாரம் வைக்க முடியும் தெரியுமா? என் வீட்டுல இத்தனையூண்டி அலார கடிகாரம் இருக்கு, அதுலயே அலாரம் வச்சுக்கலாம். அலாரம் வைக்கிறதுக்காண்டி யாராவது புது வாட்சி வாங்குவாங்களாடி? என்ன நீங்க எந்த பால் போட்டாலும் கோல் அடிச்சா எப்படி? ஆமா, இந்த வாட்ச் வச்சு ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை ஸ்டெப் நடக்கும்னு சொல்லி கவுண்ட் பண்ண முடியும் தெரியுமா? அதெல்லாம் கவுண்ட் பண்ணி என்னடி பண்ண போறோம்? சரி, அப்படியே கவுண்ட் பண்ண வேண்டியதுனால வாயிட்டு பண்ணிக்கிற வேண்டியதானே. இடையில மறந்துட்டேன்னா, எண்ணிக்கையை விட்டுட்டேன்னா? ஆமாடி, 4 ஸ்டெப் மறந்துட்டா வீட்ல உல உதிக்காது பாரு. இப்படி எல்லாம் பேசினா எப்படி? உலகத்துல எல்லாருமே இப்ப ஸ்மார்ட் வாட்சுக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. அதனால நாகரிகத்தை அந்த மாதிரி நீங்களும் மாறிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஆமா, பெரிய நல்லது கெட்டது சொல்ல வந்துட்டா இவ. ஆமா, பேசாம 10 ரூபாய்க்கு பசங்களுக்கு இதை வித்துட்டு போக வேண்டியதானடி. ஏண்டி எங்க உயிரை வந்து வாங்கிட்டு இருக்க? எக்கா, என்ன சொல்றீங்க? இதுல இருக்க ஒவ்வொரு வாட்சும் 3000 ரூபாய் 4000 ரூபாய்க்குள்ளது. உங்களுக்காண்டி ஆஃபர் ரேட்ல 1500 ரூபாய்க்கு கொண்டாந்துருக்கேங்கா. இம்புட்டு கோண்டு கடிகாரம், அதுல என்ன இருக்கு? எல்லாத்துலயும் இருக்க மாதிரி 3 முள்ளு தானே இருக்கு. இதுக்கு ஏண்டி இத்தனோடி ரூபா? ஒரு செல்போன் வாங்கினா என்ன ரேட்டு? 5000ல இருந்து எவ்வளவு ரூபாய்க்குனாலும் இருக்குடி. இப்ப எதுக்கு அதை கேக்குற? ஸ்மார்ட் போனுனா சும்மா என்ன நினைச்சீங்க? போனுக்கும் வாட்சுக்கு என்ன டீ சம்பந்தம்? இந்த வாட்சையும் உங்க போனையும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க வாட்ச்ல என்னென்ன கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதாவது போன்ல எந்தெந்த ஆப் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம வாட்ச்ல இன்ஸ்டால் பண்ண முடியும். ஏன் யாருக்காவது போன் பண்ணி பேசினா கூட இந்த வாட்ச்லயே பேசிக்கலன்னா பாருங்களேன். அடியாத்தாடி, என்ன டீ இது? எல்லாரும் போன்ல தானே பேசுவாங்க, நீ என்னடி வாட்ச்லயே பேசலாங்கிற? இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இந்த வாட்ச்ல. இது மட்டும் இல்ல, இன்னும் சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இதுல யூடியூப் பார்க்கலாம், வாட்ஸ்அப் பார்க்கலாம், ஃபேஸ்புக் பார்க்கலாம், என்னென்னவோ பார்க்கலாம். என்னென்ன பார்க்க முடிஞ்சு என்ன பிரயோஜனம்? பக்கத்து வீட்டுக்காரி அவ புருஷன் கிட்ட என்ன சண்டை ஓடுறானா பார்க்க முடியும்? அதானே, அதே எப்படி இதுல பார்க்க முடியும்? அட பாக்கீங்களா, நான் என்ன ரேஞ்சில பேசிட்டு இருக்கேன், இவளுக்கு என்ன ரேஞ்சில யோசிக்கிறாளுன்னு பாருங்க. அவவே நிலாவுல என்ன நடக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். நீங்க இன்னும் பக்கத்து வீட்டுக்குள்ள என்ன நடக்குங்க குழப்பத்திலே இருங்க. ஏண்டி, நாம என்ன நிலாவுலயா போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம்? பக்கத்து வீட்டுக்கார தானே சண்டை போடுறோம். அப்ப அவ வீட்டுல என்ன நடக்குன்னு தெரிஞ்சா தானே நாளை பின்ன தெருப்பை சண்டை போடும் போது அவளை சொல்லி சொல்லி திட்ட முடியும். அது இல்லாம அவ மாமியார் கூட அவ என்னென்ன சண்டை போடுறான்னு தெரிஞ்சா தானே நாளை பின்ன அதை யூஸ் பண்ணி என் மாமியார் கூட நான் சண்டை போட முடியும். அப்படி சொல்லுங்க ராணியக்கா. 30 வருஷமா திருத்தாத இவங்களை இந்த 3 நிமிஷத்துல நான் திருத்த போறேன். இவங்களை திருத்துறனால எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம ப்ராடக்ட்டை இவங்க கிட்ட எப்படி விற்கலாங்கிறத பத்தி மட்டும் இப்ப யோசிப்போம். நீங்க சொல்றது ஒரு வகையில நியாயமா தான் இருக்கு. ஆனா இந்த ஸ்மார்ட் வாட்ச் மட்டும் நீங்க கையில கட்டிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சொன்னீங்களே பக்கத்து வீட்டுக்காரி, அந்த பக்கத்து வீட்டுக்காரிக்கு சும்மா வயிறு கத 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 எரியும்க்கா. இப்ப சொன்னியே இது பாயிண்ட். இதுக்காக கண்டிப்பா இந்த வாட்சை வாங்கிக்கலாம். ஆமா ஆமா, ஏன் பக்கத்து வீட்டுக்காரி கூட நேத்து புதுசா
கண்ணாடி வளையல் வாங்கினதுக்கே என் முன்னாடி வந்து கலகலன்னு குலுக்கி குலுக்கி காமிச்சா. நான் மட்டும் என் கையில் இந்த ஸ்மார்ட் வாட்சை போட்டு போயிட்டானோ, அவ அப்படியே பார்த்து சோக்காயிருவா. அவ ஷாக் ஆகுறாளோ இல்ல சடங்காகிறாளோ அது நமக்கு இப்ப பிரச்சனை இல்ல. உன் கையில இந்த ஸ்மார்ட் வாட்ச் இருக்கணும்க்கா, அதுதான் முக்கியம். சரியா சொன்ன சின்ன பொண்ணு. நான் கூட இந்த வாட்சை போட்டு போனா பூமாரி ஸ்கூல்ல டீச்சருக்கு எனக்கு மேட்சா இருக்கும். அப்புறம் டீச்சர் கூட என்ன பார்த்துட்டு இவங்களும் படிச்சவங்க தான் நினைச்சுப்பாங்க. நான் கூட இந்த வாட்ச் எல்லாம் படிச்சவங்க தான் கெட்டணும், நம்மள மாதிரி படிக்காதவங்க எல்லாம் கெட்ட முடியாதுன்னு நினைச்சேன். ஏக்கா இதெல்லாம் சிட்டில இருக்கவங்க தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கிராமத்துல இருக்க மக்களும் இந்த ஸ்மார்ட் வாட்சை யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் குறைஞ்ச வழியில கம்பெனில பேசி அடிச்சு சண்டை போட்டு விலையை கம்மி பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேங்க. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் 4000 ரூபாய் கொடுக்காங்க. ஆனா நான் இந்த கம்பெனியோட விளம்பரத்துக்கு வேண்டி நம்ம மக்கள் பயன்படணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வாட்சை வெறும் 1500 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்கேங்க. 1500 ரூபாய்க்கு. ஐயோ ஐயோ, வர வர நான் ஸ்மார்ட் வாட்ச் விற்கிறேனா இல்ல திருமணையில லேகிய விற்கிறேனானே மறந்து போகுது. பரவாயில்ல டி, சின்ன பொண்ணு நமக்காக எவ்வளவு தூரம் பாடுபடுதா, நாம இந்த வாட்சை வாங்கிக்கலாண்டி. ஆமாக்கா, அதே டீச்சர் கூட சும்மா பளிச்சுன்னு அடிக்கிற கலர்ல ஆரஞ்சு கலர்ல போட்டிருந்தாங்க. நானும் அதே மாதிரி வாட்ச் இருக்கான்னு கேட்க போறேன். என் மருமவட்ட கூட இந்த மாதிரி ஒரு வாட்ச் இருக்கு, அவ கூட வெள்ளை கலர்ல போட்டிருந்தா. நானும் உன்னை வாங்கிக்கிட்டோம்னா என் மருமகளும் பார்த்து ஷாக்காயிருவா. அப்போ நீங்களாம் வாங்கி நான் மட்டும் சும்மா இருக்கவா? நானும் ஒரு கலர்ல ஏதாவது ஒரு கலர்ல மஞ்சள் கலர் இல்ல பச்சை கலர்ல படிச்சுன்னு வாங்கி போடத்தான் போறேன். ஏக்கா இதுல நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை மட்டும் கையை காட்டுங்க. உங்க கையில போட்டு உங்க போனோட கனெக்ட் பண்ணி தந்துறேன். அதுக்கப்புறம் போனை கூட நீங்க எங்கேயும் தூக்கிட்டு போயிடா. இந்த வாட்சை கையில கட்டினீங்கன்னாலே போதும், எல்லா போனும் பேசிக்கலா யாருக்குனாலும் கால் பண்ணிக்கலாம். உனக்கு ஒண்ணு தெரியுமாட்டி, என் பட்டன் போன்ல எனக்கு போன் பண்ண தெரியாது, இந்த ஸ்மார்ட் போன்லயே பண்ண தெரிய போகுது. அதெல்லாம் தேவையில்லை, சும்மா பந்தாக மட்டும் கையில கட்டி இருந்தா போதும். எவ்வளவு அடிச்சுன்னா 1500 தானே, இதோ தரேன். அட பாவீங்களா, அவசியமான பொருளை 50 ரூபாய் 100 ரூபாய் கூட்டி வச்சாலே தங்குன்னு கெதிப்பீங்க. ஆனா இன்னைக்கு ஆடம்பர பொருளை 1500 ரூபாய் சொன்னாலும் அசால்ட்டா வாங்குறீங்களே எப்படிக்கா? என்னடி பண்றது, உலகத்துக்கு நாம எப்படி இருக்கோங்கிறத சும்மா கையில கால்ல போட்டு தானே காட்ட வேண்டியது இருக்கு. அது சரிதாங்க்கா. சரி உங்களுக்கு என்ன கலர் வேணும்னு மட்டும் சொல்லுங்க. சின்ன பொண்ணு எனக்கு என்னமோ இந்த சில்வர் கலர்னா ரொம்ப பிடிக்கும். சில்வர் கலர் வந்து இருக்காடி, எனக்கு ஆரஞ்சு கலர் பிடிக்கும் டி. எனக்கு அந்த கலர் வேணும். இதோ பாப்பாத்தி, நீ கேட்டது இதானே? ஆமாடி, அதேதான். குட்டி நானே இத போட்டுக்கிறேன். சூப்பரா இருக்குடி, எனக்கே அளவெடுத்து செஞ்ச மாதிரி அம்புட்டு அழகா இருக்கு. ராணிக்கு இந்த ஊதா கலர் வச்சுக்கிறீங்களா? ஐயே, ஏன் சேலம் ஊதா கலர்ல தான் இருக்கு, வேற ஏதாவது கலர் சும்மா கான்ட்ராஸ்ட் கலர் ஆயிடுறீ. இந்த பிங்க் கலர் யூஸ் பண்ணி பாருங்கக்கா, சூப்பரா இருக்கும். ராணிக்கு இது உங்களுக்கு பொருத்தமா இருக்கு, இதே வச்சுக்கோங்கக்கா. பாப்பாத்தே சொல்லிட்டா, அவ பேச்சுக்கு மறுபேது இதே போட்டுக்கிறேன்டி. இந்த கலர் தான்டி, அழுக்கு போட்டாலும் தெரியாது, எனக்கு இதையே தாட்டி. சரி வாட்சில வாங்கி கையில போட்டுற. சரி காசு எப்ப தர போறீங்க? நீ தானடி சொன்ன எல்லாமே மாறிடுச்சுன்னு, அப்ப நாங்களும் மாறணும்ல. உடனே காசை கொடுத்துட்டா எப்படி? அடுத்த வாரம் தாரோம். அவளை தாவாயாலே கட்டுற மாதிரி நான் ஏதாவது சொன்னா அதை பிடிச்சிட்டு இவளுக்கு உயிரை வாங்குறாளுகளே. 500 ரூபான்னு சொல்லி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண வாட்சி இவளுக்கிட்ட 1500 ரூபான்னு வித்துட்டு இருக்கேன். ஒருவேளை இவளுக்கு நெட்டை பார்த்து கண்டுபிடிச்சாலுங்கன்னா என்ன பண்றது ஒரு வாரத்துல? ஆமா, அதுல கூகுள் குரோம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், அப்புறம் யூடியூப் எல்லாமே இருக்கு. எல்லாமே உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியுமா? என்னடி சொல்ற, பேசுக்கலாமா புக் வைக்காங்க? ஐயா, அந்த கரண்டாவில எங்களுக்கு எதுவுமே யூஸ் பண்ண தெரியாதுடி. சும்மா பந்தாவுக்கு தான் இந்த வாட்சை கையில போட்டு திரிய போறோம். ஒரு விஷயத்த சொல்றேன், இந்த வாட்ச் வாங்கியிருக்கேன்னு யார்கிட்டையும் காட்டாதீங்க. அப்புறம் எல்லாரும் வயத்தறிச்சல் படுவாங்க. அதுவும் 1500 ரூபான்னு சொல்லிட்டீங்கன்னா மயங்கியே விழுந்துருவாங்க. நான் இதை மத்தவங்க கிட்ட 2000 ரூபாய் விற்க போறேன். அதனால நீங்களும் சொல்றவங்க கிட்ட 2000 ரூபாய் சொல்லிருங்க. அதுவும் இல்லாம கையில போடுற வரை யார் கண்ணிலையும் காட்டிடாதீங்க, சரியா? ஏண்டி ஒரு வாட்சுக்கு 1008 கண்டிஷன் போடுதா? எம்மம்மா, நாங்க தான் காசு கொடுத்து வாங்கினது எங்க வாட்ச் தானே. அதான் நீங்க அடுத்த வாரம் தானே காசு கொடுக்க போறீங்க. அது வரைக்கும் கையில போட்டு பிஞ்சு போச்சுன்னா என்கிட்ட ரிட்டர்ன் தருவீங்க. அதான் காசு கொடுக்குற வரைக்கும் கையில வாட்ச போடாதீங்கன்னு சொல்ல வந்தேன். அடி பாவி, நீ என்னமா எங்க மேல அக்கறையில சொல்றேன்னு பார்த்தா உன் காசு மேல தானே கண்ணு கருத்துமா இருக்கே. காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமாப்பா. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே. ஃப்ரெண்ட்ஸு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட் பாக்ஸ்ல யார்கிட்ட எல்லாம் ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு அப்படின்னு சொல்லி கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எத்தனை பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். என்கிட்ட ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சில நேமை இப்ப நம்ம பார்க்கலாம். ராதா, வீரலட்சுமி, ஜெயலட்சுமி, மோனிஷாவா. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட செல்லக்குட்டி மோனிஷாவாக்கு வர்ற ஏப்ரல் மாசத்துல பிறந்த நாள். அட்வான்ஸாவே நம்ம ஒரு விஷ் பண்ணிடுவோம். ஹாப்பி பர்த்டே டு யூ குட்டி. கேரளால இருந்து அனிஷா சொல்லிருக்காங்க, நான் தான் உங்களோட பெரிய ஃபேன்னு சொல்லி. ரொம்பவே தேங்க்ஸ் அனிஷா. பஞ்சவர்ணா, அருண்குமார், காளீஸ்வரி, அஜித் குமார், ரோகிணி, ரித்திஷா குட்டி. இந்த மாதிரி நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.